வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.1 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கான ரேங்க்கு கேட்டிருக்கான். அதுவும் எதை வச்சு சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னா, ரோ எக்லான் ஃபார்மை வச்சு தான் சால்வ் பண்ணணும். அது மூலயமா ரோ எக்லான் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்திருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்னவா மாற்றணும்னா, இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம ஒன்றா மாற்றணும். ஒன்றா மாற்றிட்டு உங்களுக்கு இதை அப்பர் ட்ரையாங்கிளாக மாற்றணும். அப்பர் ட்ரையாங்கிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்றா வச்சுக்கிட்டு இது கீழே உள்ள எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது இந்த மெயின் டயக்னலை விட்டுட்டு, ஓகேவா, இது வந்து மெயின் டயக்னலு, இதில் விட்டுட்டு மீதி உள்ள எலமெண்ட் இவன் 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 எல்லாமே ஜீரோவாக ஆக்கணும். அதுதான் உங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும். இப்படி ஜீரோவாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இது பேர் தான் சொல்லுவாங்கன்னா ரோ எக்லன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரேங்க் என்பது இப்போ ரிமைனிங் நான் ஜீரோ ரோஸு ஆர் காலமு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மினிமம் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து 3x3னால இதில் வந்து உங்களுக்கு ரோவில் பாருங்கள், ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ரோவில் பாருங்கள், அதில் யார் உங்களுக்கு நான் ஜீரோ ரோஸ் கிடைக்கிறான் அப்படின்னு பார்த்து அதுதான் உங்களோட ரேங்காக இருக்கும். சரி, இந்த கொஷினை எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். லெட் டேக் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸு 1 2 3 2 1 0 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது முதல்ல ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன்றா இருக்கணும். ஆனால் இங்கே இருக்குதான். நல்ல வேலையாக போச்சப்பா, ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாமே இதுக்கப்புறமா. இப்போ ஃபஸ்ட்டு ரோ எனக்கு இருக்கான், மீதி உள்ள இந்த 2 ரோ இருக்கான் பார்த்தீங்களா, அந்த 2 ரோவில் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட், அதாவது இவன் 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 எல்லாமே ஜீரோவாக ஆக்கணும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை நம்ம ஜீரோ ஆக்கணும்ல. அப்போ அந்த எலமெண்ட் ஜீரோ ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா R2, அதாவது இந்த செகண்ட் ரோ, இந்த செகண்ட் ரோவில் இந்த எலமெண்ட்டை ஜீரோ ஆக்கிறதுக்கு R2, இதில் நமக்கு R2 மைனஸ் 2 இன்ட்டு R1. எதுக்காக இந்த ஒன்றை நம்ம வச்சுருக்கோம், ஒன்றை நம்ம இங்கே எதுக்காக இப்படி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும்னா, இந்த இடத்துல மோஸ்ட்டாக இந்த எலமெண்ட் ஜீரோ ஆக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம ஒன்றா ஆக்கணும். அதுதான் காரணம். ஸோ அதுக்காக தான் ஒன்றா ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது உங்களுக்கு R2லேருந்து 2 இன்ட்டு R1 சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே செகண்ட் ரோவில் இப்போ செகண்ட் ரோ டெலிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இந்த எலமெண்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இவன் வந்து 0 ஆயிடுவான். ஓகேவா? ஸோ அவனை எடுத்து பண்ணிடலாமா? இப்போ செகண்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்டு 2 1 4. இப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருந்தோம், -2 இன்ட்டு R 1ன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தோம். இப்போ இதை நம்ம 2ஆல் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அப்போ 2ஆல் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 4 6, ஓகேவா, 1s are 2s are 3s are, அப்போ 2 4 6ன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் தான் சொல்லியிருந்தோம். அப்போ நெகட்டிவ் போட்டுட்டோமா? இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இவன் 0 ஆயிடுவான், அப்போ இவன் -3 ஆயிடுவான், இவன் -2 ஆயிடுவான். இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச செகண்ட் ரோ, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது R3யில் வந்து இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம 0 ஆக்கணும். அப்போ இந்த எலமெண்ட் 0 ஆக்கினா இதை நம்ம என்ன பண்ணோம், இங்கே 3 இருக்கான், இந்த இடத்துல என்னவா பண்ணலாம், -3ஆல் மல்டிபிள் பண்ணால் இவன் 0 ஆயிடுவான், சரிதானே? அப்போது R3 இப்போ என்ன பண்ண போகிறோன்னா R3 மைனஸ் 3 இன்ட்டு R1, ஓகேவா? இப்போ தேர்ட் ரோவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 0 5ன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -3ஆல் ஃபஸ்ட் ரோவை நான் எடுத்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணுறேன், ஓகேவா, 3, அடுத்தது 6, அடுத்தது 3 3s are 9. இப்போ மைனஸால் மல்டிபிள் த்ரூ அவுட்டாக பண்ணலாம், மைனஸு, ஓகேவா? அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் வந்து 0 ஆயிடுவான். இங்கே -6, -9ல் 5 போச்சுன்னா என்னப்பா, -4 அப்பா, அம்புடுதான்ப்பா. இதுதான் உங்களுக்கு R3. புரிஞ்சு போச்சா? இது உங்களுக்கு புதுசாக கிடைச்ச ரோ 3. இப்போது நம்ம இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோமா? பண்ணுவோம் வாங்க. -3 -2, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 -6 -4, சரிங்களா? இப்போ நமக்கு ரோ 3ல் வந்து காமன் மல்டிப்ளிசிட்டி யாருங்க, உங்களுக்கு 2 டேபிளாக இருக்கான், சரிங்களா? அப்போது அதை
அடுத்த ரோவில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல R3 வந்து R3 டிவைடட் பை 2ஆல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? மைனஸ் அலை பண்ணிடலாம். சரிங்களா? மைனஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3a 0 -3a -2 அப்புறம் உங்களுக்கு மைனஸ் ஆலா பண்ணச்சில் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. அப்போ 6 டிவைடட் பை 2 வந்து உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்போ -4 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ கிடைச்சல உங்களுக்கு 2ன்னு கிடைக்குமா? சரிங்களா? அப்போ இங்கே 0 ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனை 0 ஆக்கணும். இந்த எலமெண்ட்டு இவனை 0 ஆக்கணும். அப்படி 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ரோவை இப்போ கம்பேர் பண்ணுவோமா? அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி இங்கே 1ன்னு வந்துடுவான். அப்போ அவன்கிட்ட நம்ம போகக்கூடாதப்பு. நம்ம வந்து இப்போ அடுத்த வெர்ஷனுக்கு வரணும். இப்போ இவன் தான் நம்ம அடுத்த ரோடாக இருக்க போகிறான். என்னன்னு பண்ண போகிறோன்னா உங்களுக்கு R3 எனக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா R3 இங்கே எனக்கு இந்த எலமெண்ட் இருக்கான். இந்த எலமெண்ட்டும் 0 ஆகிட்டான். அப்போது R2 தான் நெக்ஸ்ட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. 3a ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும்ல. சரிதானே? ஓகேவா? இது வந்து இப்படி நான் பண்ணச்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேர்ட் ரோ வந்து எனக்கு 0 3 2 இங்கே நமக்கு செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 -3 -2 சரிங்களா? அப்படியே எழுதுங்க. 0 0 0 அப்படிதாங்க முடிஞ்சு போச்சப்பா. இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோ வந்து 3மே 0 ஆகிட்டான். இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்சா ரோ 3 சரிங்களா? இப்போ மீதி உள்ளதெல்லாம் நம்ம மேலே உள்ளதெல்லாம் எழுதிடுவோமா? 0 -3 -2 1 2 3 இப்போ தான் பாடம் சொல்லி கொடுக்க மாதிரி 1 2 3 சொல்லி கொடுத்துருக்கோம். சரி இப்போ பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனைப்பு? இது ஃபஸ்ட் ரோவு, இது செகண்ட் ரோவு. எனக்கு 2 ரோ தான்ப்பா நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கான். நான் என்ன சொல்ல தான் வரேன்னா இந்த ரோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே 0வாக இருக்கானா? இல்லையே. அதே மாதிரி இந்த ரோவில் எல்லா எலமெண்ட்டும் 0 இருக்கானா? இல்லையே. 3வது ரோவில் தான் உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டும் 0 ஆகிருக்கான். ஸோ அதனால் இந்த ரோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ இஸ் 0 ரோ அப்படின்னு சொல்லலாம். மீதி ஃபஸ்ட் அண்ட் செகண்டும் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ. ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் செகண்டு ரோ இஸ் நான் ஜீரோ. ஸோ ஆகையால் இவன் தான் நமக்கு ரேங்க் என்ன கிடைப்பான்னா ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்கிறது வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ. இங்கே எனக்கு 2 கிடைக்கிறது. அதனால் 2 முடிஞ்சு போச்சு. ரேங்க் ஆஃப் ஏ வந்து இந்த மாதிரி நோட்டேட் பண்ணலாம். அதாவது ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சதாப்பா? தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மேக்ஸில் புரிதல் இல்லைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு உதவுங்கப்பா. சரிங்களா? பாய் மக்களே, டாடா.